தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாள் 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. தமிழுக்கு ஆவணி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளேடுகளில் முதலில் பார்க்க இருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்ற நெல்லூர் தேர் திருவிழானது படத்துடன் செய்திகள் தொடர்கின்றன. வீரகேசரி பத்திரிகையின் முதல் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருப்பது இலங்கை தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு, மத்திய குழு கூட்டத்தின் முடிவை அறிவித்தார் சுமந்திரன். அச்செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை எடுத்துள்ளது. மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்தார். இந்த வகையில் தமிழரசு கட்சி எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கும் என்று கடந்த சில தினங்களாக பேசப்பட்டு வந்த நிலையிலேயே தற்போது தமிழரசு கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதனுடன் தொடர்புடைய செய்தியாக அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தி: சுமந்திரனின் அறிவிப்புக்கு மாவை கடும் எதிர்ப்பு. அச்செய்தியில் தொடர்ந்து தெரிவித்திருப்பதாவது: எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு கட்சியின் தலைவர் மாவை சேனதராயா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று வவுனியாவில் கூடிய கூட்டமும் கட்சியின் யாப்புக்கு முரணானது எனவும் சட்டவிரோதமானது என்றும் கட்சியின் சில உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் அறிவிப்பு உத்தியோகபூர்வமானது அல்லது என்றும் இது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் கட்சியின் தலைவர் மாவை சேனதராயா தெரிவித்துள்ளார். அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் செய்தி: சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் பங்களாதேஷின் நிலையே ஏற்படும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்குமாறு கூறிய போது பயந்து ஓடிய சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார திசாநாயக்கவும் இன்று தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அதற்கு காரணம் நான் தான். எதிர்வரும் 21ஆம் தேதி எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் சிலிண்டரும் வெடிக்கும், அதன் பின்னர் பங்களாதேஷை போன்று நாடும் வெடிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கெக்கிராவியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இடம்பெற்றிருக்கும் செய்திகளில் 24 மாதங்களில் வறுமையை ஒழிப்போம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதி. வறுமையை ஒழிப்பதற்கான புதிய வேலைத்திட்டத்தை முன்னெடுப்பதோடு மாதம் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வீதம் வழங்கி 24 மாதங்களுக்குள் வறுமையை ஒழிக்கின்ற வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். தொடர்ந்தும் நிவாரணங்களை பெற்று அதிலேயே தங்கி வாழாத ஒரு பரம்பரையை உருவாக்க நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார். இன்றைய நாளேடுகளில் அடுத்து பார்க்க இருப்பது ஈழநாடு பத்திரிகை. ஈழநாடு பத்திரிகையின் முதல் பக்கத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நெல்லூர் தேர் திருவிழானது படத்துடன் செய்திகள் தொடர்கின்றன. பிரதான செய்தியாக காணப்படுவது ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கே ஆதரவு, தமிழரசு கட்சி தீர்மானம், பொது வேட்பாளர் விலக வேண்டும். இடம்பெற்றிருக்கும் செய்தி: தமிழ் அரசு கட்சிக்கு சஜித் நன்றி தெரிவிப்பு. தனக்கு ஆதரவு தெரிவித்தமைக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் நடைபெற்றது. இதில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தமதை ஆதரவு அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வரும் செய்தியாக ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது 5 வருடத்துக்கு மட்டுமே அவகாசம் கோருகிறேன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. கடந்த 2 வருடங்களில் கட்டியெழுப்பப்பட்ட பொருளாதாரத்தை பலமான உறுதித்தன்மை கொண்டு வருவதற்காகவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன். அதற்காக 5 வருட கால அவகாசத்தை மாத்திரம் கோருகிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்து ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் செய்தி: மற்ற பத்திரிகைகளில் இடம்பெறாத செய்தியொன்று. ரணில் சஜித் இணைவு குறித்து யாழ்ப்பாணத்தில் இரகசிய பேச்சு. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச இணைவு குறித்து யாழ்ப்பாணத்தில் இரகசிய பேச்சு இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பல
கருத்து கணிப்புகளில் முடிவுகளின்படி மூவரும் சம அளவிலான வெற்றி வாய்ப்பிலே உள்ளனர். இதனால் ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரேமதாச இருவரில் ஒருவரை விட்டுக் கொடுக்க வைக்க பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் பின்னணியில் இந்தியா செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. அண்மையில் இலங்கை வந்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இருவரையும் இணைய வைக்க முயற்சிகளை மேற்கொண்டதுடன் பல்வேறு சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார். எனினும் இருவரும் தத்தமது வெற்றி தொடர்பில் வலுவான நம்பிக்கையை கொண்டிருந்தமையால் தேர்தலிலிருந்து பின்வாங்க மறுத்துவிட்டனர் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது சஜித் பிரேமதாச பரப்புரை பயணமாக யாழ்ப்பாணம் வந்து தங்கியுள்ளார். கொக்குவிலில் உள்ள ஹோட்டல் ஒன்றிலேயே அவர் தங்கியுள்ளார். இதே நேரம் ஜனாதிபதியின் ஆலோசகரும் அவரின் நெருங்கிய சகாவுமான சகால ரத்நாயக்காவும் அதே விடுதியில் தங்கியுள்ளார். இந்நிலையில் இருவரும் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் என்றும் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஒருவர் விலகுவது தொடர்பிலேயே பேசப்பட்டது என்றும் ஊர்ஜிதப்படுத்தப்பட முடியாத தகவல்கள் தெரிவித்தன. அடுத்து 7 நாட்டு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் செய்தி. யாழ்ப்பாணம் சென்னை இடையே புதிய விமான சேவை ஆரம்பமானது. சென்னை யாழ்ப்பாணம் இடையே இண்டிகோ ஏர்லைன்ஸ் புதிய விமான சேவை நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது. சென்னையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த விமானம் 52 பயணிகளுடன் நேற்று பிற்பகல் 3:07 பலாலியை வந்தடைந்தது. இந்திய பயணிகள் வாத்திய இசை முழங்க அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல், வரவேற்பு நடனம், நினைவு பரிசில் வழங்கல், கேக் வெட்டுதல் மற்றும் விருந்தினர்களின் உரை என்பனவும் இடம்பெற்றன. இதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து 74 பயணிகளுடன் சென்னை நோக்கி விமானம் பயணித்தது. இன்றைய நாளேடுகளில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது வலம்புரி பத்திரிகை. வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருப்பது இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு, மத்திய குழு தீர்மானித்ததாக சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. அத்துடன் அடுத்து வரும் செய்தியாக இடம்பெற்றிருப்பது திருக்கோணேஸ்வரருக்கு புதிய ராயகோபுரம் நிர்மாணிப்பதாக ரணில் உறுதி. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு இதுவரை நிர்மாணிக்கப்படாத ராஜகோபுரம் நிர்மாணிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதிபட தெரிவித்துள்ளார். அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தியாக இந்திய உறவை வலுப்படுத்துவேன், ஜாலில் சஜித் தெரிவிப்பு. இந்தியாவுடனான உறவுகள் வலுப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜாலில் உள்ள தனியார் விடுதியொன்றில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் நிகழ்வொன்றிலேயே இச்செய்தியை அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தி சஜித்துக்கான ஆதரவு என்பது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு, மாவை சேனராயா தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளமை தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனராயா தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் செய்தியாக இடம்பெற்றிருப்பது விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய தேவை ஏற்படலாம், தயாராகுமாறு ஆணைக்குழு பணிப்பு. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அறுதி பெரும்பான்மையூடாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெற்றியிடுவது கடினம் என்பதனால் விருப்பு வாக்குகள் வேட்பாளரது வெற்றியை தீர்மானிக்கும் நிலைமை உண்டு என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் செய்தியாக இடம்பெற்றிருப்பது தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு ரணில் சைத்திடம் தீர்வில்லை, விக்னேஸ்வரன் எம்பி கருத்து. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழருக்கான தீர்வை வெளிப்படுத்தவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாளேடுகளில் அடுத்து பார்க்க இருப்பது தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் தினத்தந்தி பத்திரிகை. தினத்தந்தி பத்திரிகையின் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கனமழை, ஆந்திரா தெலுங்கானா வெள்ளத்தில் தத்தளிப்பு, சாலை ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திரா தெலுங்கானாவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் இந்த மாநிலங்கள் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. பல இடங்களில் சாலை ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான படமாக இடம்பெற்றிருப்பது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் ஓமியம் நிறுவனத்துடன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைக்க மு.க. ஸ்டாலின் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது எடுக்கப்பட்ட படம் பிரதான இடத்தை இடம் பிடித்துள்ளது. அதனுடன் தொடர்புடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பது அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு, 400 கோடியில் புதிய தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்க வாழ் தமிழர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். மேலும் 400 கோடி முதலீட்டில் செங்கல்பட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்கவும் அவர் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தினத்தந்தி பத்திரிகையில் அடுத்து இடம்பெற்றிருப்பது ஹோமா குழு பரிந்துரைகளை வரவேற்கின்றேன், சினிமாவில் அதிகார மையம் எதுவும் இல்லை, நடிகர் மம்முட்டி கருத்து. ஹோமா குழு பரிந்துரைகளை நான் வரவேற்கின்றேன். தவறு செய்தவர்களுக்கான தண்டனையை கோர்ட் உறுதி செய்யும். அதேவேளை
சினிமாவில் அதிகார மையம் என்று எதுவும் இல்லை என்று நடிகர் மம்முட்டி தெரிவித்தார். மலையாளில் நடைபெறும் பாலியல் சுரண்டைகளை வெளிக்கொண்டு வந்தது ஹோமா கமிட்டி அறிக்கை. அதன் அடுத்த கட்ட நகர்வாக பல நடிகைகளும் வெளியில் வந்து தாங்கள் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகின்றனர். இந்நிலையில் நடிகர்கள் மோகன்லால், ஜெயசூர்யாவை தொடர்ந்து நடிகர் மம்முட்டி இவ்விவகாரத்தில் மௌனம் கலைத்துள்ளார். இன்றைய நாளேடுகள் இத்துடன் முடிவுக்கு வருகின்றது. நாளைய நாளேடுகளுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.